இப்போ யூடியூப்பில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒரு ஃபேஸ் பேக்கை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதை அப்ளை பண்ண உடனே நானே ஷாக் ஆகிட்டேங்க. இவ்வளோ ஒரு ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்ட்டு. என் ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு பிரைட்டாக நல்லா க்ளோவாக சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு. இந்த பேக்கை பற்றி நீங்கள் விவரமாக பார்க்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பேக்கை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு இடிகல் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, சுகர் தாங்க ஆட் பண்ண போகிறோம். அதாவது ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஒயிட் சுகர் எடுத்துக்கிறேன். நீங்கள் மிக்சியில் போட்டு கூட நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கலாம். ஆனால் 2 ஸ்பூன் போடும்பொழுது நமக்கு வந்து அரைப்பட்டு நைஸாக கிடைக்காது. அதனால் இந்த மாதிரி இடிகளில் நான் இதை போட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த சுகர் வந்து நம்ம ஃபேஸை என்ன பண்ணோம் அப்படின்னா, நல்லா எக்ஸ்போலியேட் பண்ணி நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி ஃபேஸை வந்து நல்லா பலன்னு வச்சுக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுங்கள். நான் இப்போ வந்து 2 ஸ்பூன் சுகரை நல்லா நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறேன். லைட்டாக இந்த மாதிரி நம்ம உரசினாலே நமக்கு சூப்பராக அரைஞ்சி வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா பவுடர் மாதிரி மாறிடுச்சு. இப்போ இந்த பவுடரை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு 2 நிமிஷத்துலேயே உங்கள் ஃபேஸ் வந்து பிரைட்டாக, உங்களுக்கு எவ்வளோ டேன் ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டே இருக்குன்ற டேன் கூட எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி உங்கள் ஃபேஸை வந்து செம்மையாக சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லைங்க. அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு. நான் வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு காட்டியிருப்பேன் என் ஃபேஸ் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இதை வந்து பயன்படுத்தலாம். இப்போ நம்ம அரைச்சிருக்க அந்த 2 ஸ்பூன் சுகரையும் நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக நமக்கு கிடச்சிருக்கு பாருங்களேன். இப்போ இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, இப்போ இது கூட வந்து நம்ம காஃபி பவுடர் தான் ஆட் பண்ணுறோம். எந்த பிராண்டு காஃபி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல, இன்ஸ்டன்ட் காஃபி பவுடராக யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் நமக்கு நல்லா வந்து மிக்ஸ் ஆகி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஒரு ஸ்மூத்தாகவும் கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் ஆட் பண்ணிட்டோம். அடுத்து இது கூட ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, லெமன் தாங்க. ஒரு ஸ்லைஸ் லெமன் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம பிழிஞ்சு இந்த ஜூஸை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். தாராளமாக கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஒரு சிலருக்கு லெமன் ஜூஸை டைரெக்டாக ஃபேஸில் அப்ளை பண்ணும்பொழுது ஒரு சிலருக்கு ஃபேஸில் வந்து குத்துற மாதிரி இருக்கும், ஊறுற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு அரிப்பு கூட வந்துடுங்க, ஒத்துக்காது. ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது உங்கள் ஃபேஸில் எந்த வித ப்ராப்ளமும் பண்ணாது. தைரியமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் நீங்கள் வந்து நிறையவே இதில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதனால் எதுவுமே கிடையாது. தாராளமாக ஆட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த பழத்தை ஃபுல்லாகவே நான் கையிலையும் பிழிஞ்சிக்கிறேன். அப்போ தான் நல்ல ஜூஸ் நமக்கு கிடைக்கும். பிழிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அதில் கொஞ்சம் சீடு வந்து 1-2 விழுந்துருச்சு. அந்த சீடையும் நான் நீக்கிடுறேன். லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஆரஞ்சு பழத்தோட ஜூஸ் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து லெமன் இருக்கிறதுனால யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட லெமன் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, ஆரஞ்சு பழத்தோட ஜூஸ் இருந்தாலும் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சீடெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ நல்லா இதை 2ஐயும் மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நம்ம வந்து இந்த சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆயிடும் இந்த லெமன் ஜூஸில். மிக்ஸ் பண்ண பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த காஃபி பவுடர், சுகர், அப்புறமேட்டு லெமன் ஜூஸ் 3ஐயும் சூப்பராக நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா பார்க்குறதுக்கு பாகு ரெடி பண்ண மாதிரி இருக்குது பாருங்கள், வெல்லம் பாகு மாதிரி இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம இது கூட வந்து ஒரு முக்கியமான ஒரு பொடியை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம ஃபேஸை வந்து நல்லா வந்து டேனெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கும், நம்ம ஃபேஸை எங்கே வச்சுக்கிறதுக்கும், நம்ம ஃபேஸில் இருக்க ஆயிலெலாம் ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த பொடி ரொம்ப முக்கியங்க. இப்போ அந்த பொடியை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிற பொடி வந்து, அதாவது கடலை மாவு பொடி தான் ஆட் பண்ணுறோம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கடலை பருப்பு இருந்தால் அதை அரைச்சி கூட இந்த மாதிரி பொடியாக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா கடையில் விற்கிற கடலை மாவே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து நம்ம மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கோம். இது ஒரு கிருமி நாசினி, அதனால் கண்டிப்பாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய பிம்பிள்ஸ் வந்து அந்த பிம்பிள்ஸ்னால ஃபேஸில் வந்து அங்கங்கே பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அது இல்லாமல் பிம்பிள்ஸ் இருந்தால் யூஸ் பண்ணலாமா வேணாமான்ற டவுட் உங்களுக்கு வரும். கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அதனால் எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் வரவே வராது. இப்போ 2 பொடி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு வானொலியில் போட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
ரொம்ப கருகரு நம்ம ஃப்ரை பண்ணக்கூடாது. ஒரு மீடியமாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது பார்க்குறச்சே வந்து காஃபி பவுடர் மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் ஒன்று வச்சாச்சு. அதில் வந்து இந்த பொடியும் கொட்டியாச்சு. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் நேரம் கலந்து விடும்பொழுதே நமக்கு நல்லா வந்து ஃப்ரை ஆகிடும். இது வந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு காஃபி பவுடர் நிறத்துக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கலர் நல்லா கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 மினிட் தான் ஆகும் இது வந்து ஃப்ரை ஆகிறதுக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே எடுத்து நம்ம ஒரு சின்ன பவுலில் கொட்டிடலாம். அப்போ தான் நமக்கு ஆறும். இதே பாத்திரத்தில் விட்டோம்னா அப்படியே கங்கு வர ஆரம்பிச்சிடும். அதனால் இதை அப்படியே கொட்டிடலாம். இந்த பொடியை மட்டுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தாராளமாக ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்பப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ எடுத்து நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி. இப்போ நமக்கு இந்த பொடி வந்து நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, காஃபி பவுடர், லெமன் ஜூஸ், அப்புறமேட்டு சுகர் பவுடர் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து இந்த எடுத்து வச்சுருக்க பொடியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பொடியும் நான் உள்ளே போட்டுக்கிறேன். ஏன்னா என் ஃபேஸுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இவ்வளோ பொடியும். அதுக்காக நான் எல்லாத்தையுமே உள்ளே போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் கூட நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிடவே கூடாது. அப்புறமேட்டு உங்களுக்கு ரிசல்ட் வந்து 100% கிடைக்காது. அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் லெமன் ஜூஸ்லேயே இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸுக்கு பதிலாக ஆப்ஷன் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு லெமன் ஜூஸ் ஒத்துக்கலை அப்படின்றவங்க அது ஆரஞ்சு பழத்தோட ஜூஸ் வந்து தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. பாருங்கள் இதனுடைய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்லா பசை மாதிரி இருக்குங்க. ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா அப்படியே வந்து ஸ்டிக்கியாக தான் அப்படியே இருக்கும், பிடிச்சிக்கும் நல்லா அப்படியே ஃபேஸில். ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடாதீங்க. அப்படியே ரொம்ப திக்காக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த க்ரீமை வந்து என் ஃபேஸில் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்டும் காட்ட போகிறேன். கண்டிப்பாக ரிசல்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. ட்ரை பண்ணாமல் விட மாட்டீங்க. இதை வந்து ஆண் பெண் எல்லாருமே பயன்படுத்தலாம். இப்போ வாங்க நம்ம எப்படி ஃபேஸில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். உங்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்லிடுறேங்க. என் ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ டல்லாக இருக்குது அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, பயங்கர ட்ரையாக இருக்குது. எனக்கே பயங்கர என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருக்குது. அதனால தான் இந்த பேக்கை வந்து என் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டு என் ஃபேஸ் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். அதை நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒன்று சொல்லிக்கிறேன், முன்னாடி நீங்கள் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. எந்த பேக் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஃபேஸில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் ஃபேஸில் அப்ளை பண்ணணும். இது வந்து நம்ம ப்ரஷ்லலாம் எடுத்து அப்ளை பண்ணால் ரொம்ப திக்காக, அதாவது ஸ்டிக்கியாக இருக்கும். அதனால் நம்ம கையில் அப்ளை பண்ணிக்கிறது தான் பெஸ்ட்டு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக என் ஃபேஸில் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி விரலில் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து கெட்டு போகவே போகாது. 1 மந்த் ஆனாலும் இந்த பேக் வந்து அப்படியே உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கூட வச்சுட்டு ரெகுலராக வந்து யூஸ் பண்ணலாம். அதனால் ஒன்றுமே கிடையாது. உங்கள் ஃபேஸுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் பண்ணாது. ஏன்னா எல்லாமே நேச்சுரல், நம்ம வீட்டில் இருக்கிறது. ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. நீங்கள் தாராளமாக நெக்கு, காது எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாங்க. நான் வந்து உங்களுக்கு ஃபேஸை வந்து காட்டணும் அப்படின்றதுனால நான் ஃபேஸில் மட்டும் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நம்ம வெறும் 2 மினிட்ஸ் மட்டும் விட்டால் போதும். நீங்கள் ரொம்ப நேரம் விட்டுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே 5 நிமிஷம் 10 நிமிஷம்னாலும் தாராளமாக விடலாம். அதனால் ஒன்றுமே கிடையாது. உங்கள் ஃபேஸ்லேருந்து வரலாம் இழுக்காது. ஃபேஸ் வந்து நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 2 மினிட்ஸ் விட்டேன். ஆனால் ஃபேஸ் பாருங்கள் ட்ரை ஆகலை, ஒரு மாய்ச்சராக தான் இருக்குது. என் ஃபேஸ் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. பார்த்த என்னுடைய ஃபேஸுக்கும் இப்போ பார்க்குற என்னுடைய ஃபேஸுக்கும் எப்படி இருக்குன்னு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ நான் லைட்டாக உங்களுக்கு எடுத்து தான் காட்டுறேன். இன்னும் ஃபுல்லாக வந்து ஃபேஸ்லேருந்து ரிமூவ் ஆகலை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல மட்டும் தெரியுது. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ப்ரைட்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஃபுல்லாக நம்ம எடுத்துருவோம்.
இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணும்பொழுது ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி எடுத்துடுறது, வேறு ஒன்றுமே இல்லை. எனக்கே பயங்கர ஷாக்காக இருந்துச்சுங்க. ஏன்னா நான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என் ஃபேஸ் பயங்கரமாக இருந்துச்சு. என்ன எப்படி சொல்கிறதே தெரியல, அந்த மாதிரி மோசமாக இருந்துச்சு, ட்ரையாக இருந்துச்சு. ஒரு மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு, என்னடா நம்ம ஃபேஸ் இப்படி இருக்கே அப்படின்ட்டு. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரிமூவ் பண்ணும்பொழுது என் ஃபேஸ் வந்து அவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக ஃபீல் பண்ணுறேன். நல்லா மாய்ஸ்சராக இருக்குது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு ஜென்டில் மசாஜ் ஒன்று கொடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்சமாக தண்ணி தொட்டு ஃபேஸில் நல்லா இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விட்டுக்கலாம். சும்மா நீங்கள் ஒரு கையிலேயே ஜென்டலாக ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் கொஞ்சம் ஃபேஸ்லலாம் ஒட்டி இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரிமூவ் ஆகணும்ல, அதுக்காக நான் இந்த மாதிரி மசாஜ் ஒன்று கொடுத்துக்கிறேன். மசாஜ் கொடுக்கறதுனால நம்ம ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி ஃபேஸை வந்து நல்லா ப்ரைட்டாக மாற்றி கொடுக்கும். ஸ்மூத்தாக மைல்டாக நீங்கள் பண்ணணும் இந்த மாதிரி. நல்லா எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு இப்போ வந்து என் ஃபேஸை வந்து கம்ப்ளீட்டாக தொடச்சி காட்ட போகிறேன். நான் போய் ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படிலாம் நான் சொல்லலைங்க. ஏன்னா அப்போ நீங்கள் கூட நினைப்பீங்க ஏதோ ஃபேஸில் வந்து அப்பிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு கூட நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்போ நான் ஃபேஸை வந்து கம்ப்ளீட்டாக தொடச்சி காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. என்னாலே நம்ப முடியல, அந்தளவுக்கு எனக்கு வந்து நல்லா சேஞ்ச் இருந்துச்சு. பார்க்குற உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்ட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே, மறந்துடாதீங்க. ஒரு சூப்பரான ரிசல்ட் எனக்கு வந்து கொடுத்துருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக தொடச்சாச்சு. இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு துடைக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி துடைக்கிறது. துடைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை வந்து நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணிட்டேன். என் கைக்கும் என் ஃபேஸ்க்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். செம்ம சூப்பரான ரிசல்ட் வந்து எனக்கு கிடச்சிருக்குங்க. எனக்கே பயங்கர ஷாக்காக இருந்துச்சு. முதல்ல என்னுடைய ஸ்கின்னை பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு, பார்த்த ஸ்கின் வந்து பயங்கர ட்ரையாக, பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி டேனாக அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஸ்மூத்தாக மாறிடுச்சு பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு குட் ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றதையும் கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று மறந்துடாமல் எனக்காக போட்டுக்கோங்க. தேங்க்யூ.